காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வடியுதடி கண்ணே. ஹாய். ஸோ எஸ், ரோஜா கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம் பை பரத்வாஜரங்கன் போன தடவை காட்டினேன். இந்த புக்கு தான் எனக்கு இந்த பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனே. ஸோ எப்படி சொல்கிறது, மணிரத்னம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர மூவி ரோஜா. இந்த ஒரு வேர்டு ரோஜா, அழகான ஒரு பூ, ஆனால் அதில் நிறைய இந்த சின்ன சின்ன முள்கள் இருக்கு. இந்த முள்கள் வந்து நம்ம கையை வைக்கும்போது குத்திரும். ஸோ அந்த ஒரு ரோஜான்ற அந்த ஒரு பூவில் இவ்வளோ முள்ளுகள் இருக்கிறதோட மெயின் ரீசன்னே அழகான விஷயத்துலேயும் சில துன்பங்கள் இருக்கும் அப்படின்னு போர்ட்ரே பண்ணலாம். அதை சூப்பராக இன்டர்பிரட் பண்ணதான் ரோஜான்ற மூவி. அதை மணிரத்னம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டாரு. அந்த மூவி வந்து எப்படி சொல்கிறது, நிறைய லெஜண்ட்ஸுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். மணிரத்னம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். அது இல்லாமல் 2 லெஜண்ட்ஸுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அந்த மூவி அமைஞ்சது. ஒன்று இசை புயல் ஏஆர் ரஹ்மான், இன்னொன்று சந்தோஷ் சிவன், ஒன் ஆஃப் த சார்ட் ஆஃப்டர் டைரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமா. ரோஜா மூவி வந்து அவ்வளோ அழகான ஒரு காவியம். அதை ஒரு படம்னுலாம் சொல்ல முடியாது, ஒரு காவியம். பிகாஸ் இன்னசென்ஸ், ரொமான்ஸ், அந்த ஒரு அழகான ஒரு அந்த ஒரு பாண்டிங், பியாண்ட் தட் ஐ வுட் சே அந்த ஒரு பேட்ரியாட்டிசம், எவ்ரி திங் கேம் டுகெதர். ஸோ இட் இஸ் பியாண்ட் ஆர் எப்படி சொல்கிறது, ஒரு கிரியேட்டரோட அந்த ஒரு தாட் ப்ராசஸுக்கு பயங்கரமான ஒரு ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு காட்டின ஒரு மூவி. சச் எ பியூட்டிஃபுல் மூவி. இந்த மூவியை நான் இப்போ இந்த ஒரு எபிசோடில் ஒரு 4-5 பாகமாக பிரிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் அபவுட் த பிளாட், 2 மியூசிக், 3 சினிமாட்டோகிராஃபி, 4 ப்ரொடக்ஷன். ஸோ இந்த 4 இதுலேயும் நம்ம இந்த படத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். பிகாஸ் இது அப்படி தான் பண்ண முடியும். இட்ஸ் அ ஸ்டடி மெட்டீரியல்னு நான் சொல்லுவேன். இது ஒரு எப்படி சொல்ல, இது ஒரு ஃபிலிம் மேக்கிங் கிளாஸ்லாம் கிடையாது, இது ஒரு பாட்காஸ்ட். ஸோ ஃபன்னாக பேசுவோம், ஜாலியாக பேசுவோம். ஸோ வெல்கம் டு மை பாட்காஸ்ட் கிளாசிக்ஸ் வித் ஏகே. நான் தான் உங்கள் ஏகே. ஸோ பிளாட்டை பற்றி பேசும்போது இந்த படத்தோட பிளாட், ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே அற்புதமான விஷயம். கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த படத்தோட பிளாட்ன்றதே வந்து ஒரு 2 பேரோட காதல் கதை. ஆனால் எப்படின்னா இந்த 2 கேரக்டர்ஸுமே கான்ட்ராஸ்டிக்கான கேரக்டர்ஸ். ஒரு பெண், அந்த ஒரு பெண் வந்து கிராமத்து பெண். அந்த கிராமத்து பெண்ணோட நேச்சர்ன்றது வந்து ஹாப்பி கோ லக்கி கைண்ட் ஆஃப் அ நேச்சர். அதுலேருந்து பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் அந்த ப்ராட்டகனிஸ்ட் ஹீரோட கேரக்டர். ரிஷின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து பக்கா ஒரு சிட்டி கை, ஒரு நர்டிஷ் புக்வார்ம் கைண்ட் ஆஃப் அ கை. அவர் கிரிப்டாலஜிஸ்ட். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒரு காதல் கதை தான் பிளாட். இதை சூப்பராக மணி சார் போர்ட்ரே பண்ணிட்டாரு. அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். பிகாஸ் இதில் அவர் வந்து டிரெக்ட் பண்ண வே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிள் ஸ்டோரியை ஒரு மேக்னிஃபிசன்ட் ஸ்டோரியாக மாற்றிட்டாரு. ஸோ இதோட கதை ஸ்டார்ட் ஆகிறது ரோஜான்னு சொல்கிற ஒரு அழகான பெண், ஒரு பயங்கர சைல்டிஷாக இன்னசென்ஸ் வந்து அதோட பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கிற ஒரு பெண். அதை எங்கே அவர் காட்டியிருப்பாருன்னா, இதில் ஒரு சீன் இருக்குது. அதாவது அரவிந்த்சாமி சாரோட கேரக்டர் வந்து முதல் முறையாக ஊருக்குள்ளே வருது. அந்த கார் வந்து நின்னோடனே அந்த காரை சொல்கிறதே ஒரு அந்த அவங்க கிராமத்துல பேசுற அந்த தமிழ எடுத்து சொல்லி அழகா இருக்கு. இது நெல்லை தமிழ். நெல்லை தமிழ்ல கொஞ்சம் இந்த திருநெல்வேலி ஜில்லால கொஞ்சம் உள்ளாடி இருக்கவங்க பேசுற கொஞ்சம் ஒரு தமிழ் இருக்கும். அழகான தமிழ் அது. அத பேசுற ஒரு சூப்பரான ஒரு சீக்வென்சஸ் இருக்கு அதுல.
அதுல சொல்லுவாங்க, "என் புள்ள ப்ளெஷர் வருதா?" ப்ளெஷர்னா கார் அது. அந்த கிராமத்துல இருக்கிற அவங்களுக்கு அந்த ஒரு இக்னரன்ஸ வந்து அவ்ளோ சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு அழகான ஒரு இன்னசென்ஸ் அது. சொல்லுவாங்க அந்த அரவிந்த் சாமி அந்த கார்லருந்து இறங்கி வந்து, கிராமத்த என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு சிகரெட் பிடிப்பாரு. அத பிடிக்கும்போது, அந்த ரோஜான்ற அந்த கேரக்டர் சொல்லும். "ஆத்தி சிகரெட்டு" அது 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 அவங்களுக்கு அவ்ளோ இன்னசென்ட்டா, "ஐய்யய்யோ! சிகரெட் பிடிக்கிறாங்க. ஐயோ! பெரிய ஆளு." அது வந்து ஐயோ! பயங்கரமான ஆளா இருப்பாரோ! அந்த மாரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு இது. அம் அதுக்கப்புறம் அவங்க அ வந்து அரவிந்த் சாமியோட கேரக்டர் வந்து ரிஷின்னு சொல்ற அந்த கேரக்டர் வந்து ரோஜாவோட அக்காவ பார்க்க தான் அந்த ஊருக்கு வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ண புடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுச்சு, "இல்ல எனக்கு அந்த பொண்ண" அந்த பொண்ணே வந்து சொல்லுச்சு, "லைக் எனக்கு இன்னொரு பையன புடிச்சிருக்கு. எனக்கு ஒண்ணு புடிக்கல." அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேரக்டர் தன் மேலேயே பழிய போட்டுக்கொண்டு சொல்லும், "இல்ல எனக்கு இந்த பொண்ண புடிக்கல. எனக்கு இந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு ரோஜாவ கல்யாணம் பண்ணிப்பாரு. ரோஜாவ ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்கு போவாங்க. சிட்டிக்கு போனதுக்கப்புறம் ரோஜா வந்து கொஞ்ச நாள் தனிமையில இருந்துட்டு, "எனக்கு வீட்டுக்கு போணும்னு" சொல்லிட்டே இருப்பா. ஆனா, அதுக்கப்புறம் ரோஜாவோட அக்காவே சொல்லுவா, "இல்ல அவர் பெரிய மனுஷர். அவர் வந்து என்னோட காதல சேர்த்து வச்சாரு. அதுக்காக தான் என்ன புடிக்கலன்னு சொன்னாரு." அதுக்கப்புறம் ரோஜாக்கு அவர் மேல காதல் உண்டாச்சு. அவங்க 2 பேரும் காஷ்மீர் கிளம்பி போவாங்க. ஏன்னா, ரிஷி வந்து ஒரு கிரிப்டாலஜிஸ்ட். கிரிப்டாலஜிஸ்ட்னா கிரிப்டோ கோட்ஸ டீகோட் பண்றவரு. அவரு காஷ்மீர் போய் ஒரு இம்பார்ட்டன்டான மிலிட்டரி அசைன்மென்ட்க்காக போவாரு. அந்த மிலிட்டரி அசைன்மென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, டெரரிஸ்ட் வந்து கிட்னாப் பண்ணிருவாரு அவர. ஸோ கிட்னாப் பண்ணிட்டு, அவர கேப்டிவா வச்சு, வசீம் கான்னு ஒரு டெரரிஸ்ட்ட வெளிய விடணும்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் ரிஷி நடத்துற போராட்டங்கள், ரோஜா தனியா அவர் புருஷன காப்பாத்துறதுக்காக நடத்துற ஒரு போராட்டம். ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணியோட அந்த ஒரு கேரக்டர வெளிய கொண்டு வருவாங்க. அழகா இருக்கும் அந்த கதை. கிளைமாக்ஸ்ல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. இதுல நெறைய கேரக்டர் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, இதுல முதல்ல எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான கேரக்டர் நாசரோட கேரக்டர். ஐயோ! அதுவரைக்கும் ஒரு டெ எப்படி சொல்றது? ஒரு டெரரான ஒரு மிலிட்டரி ஆஃபீசரா இருந்த நாசரோட கேரக்டர், திடீர்னு அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு பாண்ட் வெளிய வந்துச்சு. அந்த ஹியூமானிட்டி பாண்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வெளிய வந்துச்சு. எங்கன்னா, கிளைமாக்ஸ் கிட்ட ஒரு சீன்ல அரவிந்த் சாமியோட ட்ரெஸ்ஸ தூக்கி இப்படி எறிஞ்சுட்டு போவாங்க. ஸோ எறிஞ்சுட்டு போம்போது எல்லாரும் நெனைப்பாங்க அரவிந்த் சாமி செத்துட்டாரு. அப்ப ரோஜா ஓடி வந்து அந்த ட்ரெஸ்ஸ புடிச்சுட்டு சொல்லுவாங்க, "இல்ல என் புருஷன் சாவல. என் புருஷன் உயிரோட இருக்கான். நான் அவர தேடி போறேன்." அப்படி சொல்லும்போது, அதுவரைக்கும் அதுக்கு முந்தன சீன்ல நாசர் வந்து ரோஜாட்ட சொல்லுவாங்க, "வசீம் கான வெளிய விட போறாங்க. ஹோஷ்! சப் குச் ஹோஷ்" அப்படின்லாம் சொல்லிட்டு போவாரு. அவரு பயங்கர ஹேப்பியா அந்த எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு மட்டும் அந்த ஒரு திருப்தி இல்ல. இந்த கஷ்டப்பட்டு புடிச்சது எத்தனையோ நாள், எத்தனையோ உயிர் தியாகம் பண்ணி பிடிச்ச ஒரு டெரரிஸ்ட்ட வெளிய விட போறோம்னு விரக்தியில சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன், திடீர்னு அவருக்குள்ள அந்த ஒரு சொல்லுவாரு, "நானும் வரேன் உன் கூட." அது சும்மா சொல்லல அவரு. அவருக்குள்ள அந்த அந்த ரோஜாவ அந்த தருணம் அவர் ஒரு தங்கச்சியாவோ, இல்ல அவரோட சொந்த பொண்ணாவோ நெனச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல ரோஜாவும், ரிஷியும் ஒண்ணு சேரும்போது, அங்க இருந்த எல்லாரையும் விட சந்தோஷப்பட்டது நாசரோட கேரக்டர். அதுக்கப்புறம் ஜனகராஜ் சாரோட கேரக்டர். ஐயோ! அந்த அச்சுன்னு சொல்ற ஒரு கேரக்டர் அது. அழகான இன்னொரு கேரக்டர். ரோஜாவோட சிமிலர் கேரக்டர். ரொம்ப தமாஷ் பண்ற ஒரு கேரக்டர். எவ்ளோ கஷ்டத்திலயும் தன்ன சுத்தி இருக்கவங்க, தனக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் கூட, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நெனைக்கிற ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான ஒரு கேரக்டர். அது மாரி தான் பங்கஜ் கபூரோட அந்த டெரரிஸ்ட் கேரக்டர். சூப்பரான கேரக்டர். டெரரிஸ்ட்சம்னு சொல்ற அந்த ஒரு ஐடியாலஜி, அந்த டெரரிசம் ஐடியாலஜியே கம்ப்ளீட்டாவே எப்படி சொல்றது? ஒரு தப்பான விஷயம்னு தெரிஞ்சால் கூட, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்‌க்காக அத சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிற ஒரு ஆள். அவரோட சொந்த ரத்தத்திலேயே அந்த ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் அவருக்கு அது புரிஞ்சது. அது தப்புன்னு. ஒரு பாசிட்டிவா அவங்க லைஃப்லயும் காட்டுன ஒரு விஷயம் இருக்கு. அதாவது டெரரிஸ்ட்டோட லைஃப்லயும் பாசிட்டிவான இது இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுன ஒரு மூவி. மணிரத்னம் சாருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் இதுக்கெல்லாம். சச் எ வண்டர்ஃபுல் கிரியேட்டர். எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து யோசிங்க. ஒரு சாதாரண மனுஷனால இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்லலாம் யோசிக்க முடியாது. அவ்வளோ சிந்திச்சிருக்காரு. பெரிய விஷயம். மேக்னிஃபிசென்ட்டான ஒரு கிரியேஷன் அது. அதுக்கப்புறம் சொல்லப்போனா நெக்ஸ்ட் செட் ஆஃப் மூவிஸ் நம்ம எடுத்துட்டோம்னா,
அவரோட அடுத்த ட்ரையாலஜிஸ்லயும் இந்த மாரி தான். அவரோட ட்ரையாலஜி மூவிஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அவர் ஒரு வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதுல காட்டியிருந்தாரு. அந்த 3 படம். அதுக்கப்புறம் இந்த பிளாட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரோஜாவோட நேம் ரோஜான்றத வந்து பயங்கரமா சூப்பரா அந்த ஸ்டோரி ஃபுல்லா இன்டர்பிரெட் பண்ணியிருப்பார். ரோஜானா என்னது? ஒரு அழகான பூ. அதுக்கு கீழ சின்ன சின்ன முள்ளுகள். இந்த முள்ள வந்து தொட்டாலே கையில குத்திரும். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த அழகான பூவிலயும் சின்ன சின்ன துன்பங்கள் இருக்கு. அத சொல்ற விதமா சொல்லியிருக்காரு. அத அழகா இந்த படம் ஃபுல்லா போர்ட்ரே பண்றாரு. ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தோட ஃபவுண்டேஷனே. ஸ்க்ரீன் ப்ளேனால மட்டும் தான் இந்த படமே இருக்கு. அவ்ளோ அழகா ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளேன்னு நான் சொல்லுவேன். சத்தியமா சொல்றேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ஃபில்ம் மேக்கிங் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க இதெல்லாம் உட்கார்ந்து வாசிங்க. அவ்ளோ அழகா இருக்கு. அடுத்தது, இந்த படத்தோட மியூசிக். ஏ.ஆர். ரஹ்மான். என் வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு. மணிரத்னம், ஏ.ஆர். ரஹ்மான் 2 பேருக்கு நடிச்ச லைஃப். இதுதான் இங்க பாருங்க. இந்த ஃபோன பாருங்க. இந்த ஃபோன்ல இருக்கிறது உண்மையாவே என் வாழ்க்கை. நான் இது 2ம் ஒண்ணு தான். ஸோ எப்படி சொல்றது? ஏ.ஆர். ரஹ்மான் வந்து அதுவரைக்கும் ஒரு சாதாரண ஒரு மியூசிக் அரேஞ்சரா தான் இருந்தாரு. அவரு மியூசிக் டைரக்ஷனுக்குள்ள வரல. சின்ன சின்ன இந்த ஆல்பம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அட்வர்டைஸ்மென்ட்ஸ்க்கு சாங்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அ இளையராஜாவுக்கும், மணிரத்னத்துக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால, பாலச்சந்தர் சாரும், மணிரத்னம் சாரும் சேர்ந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் கொண்டு வரலாம்னு சொல்லி கொண்டு வந்தா ஏ.ஆர். ரஹ்மான். இந்த படத்துல எல்லா சாங்ஸுமே ஹிட். முதல் விஷயம். 2வது விஷயம், ஏ.ஆர். ரஹ்மானோட இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. அது கோயின்சிடென்டலா நடந்துச்சா? இல்ல தெரிஞ்சே வச்சாங்களான்னு தெரியல. சின்ன சின்ன ஆசை சாங்கோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு சூரியன் மெதுவா உதயமாகும். அந்த சின்ன சின்ன ஆசை அந்த ஒரு இது சொல்லதுக்கு ஜஸ்ட் முன்னாடி, இது ஒரு சின்ன ஒரு ரைஸ் ஆகும். அது அவ்ளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது. அது அப்படியே உதயமாகும்போது, ஏ.ஆர். ரஹ்மானோட வாழ்க்கையே உதயமாகுதுன்னு சொல்ற மாரி ஒரு இன்டர்பிரடேஷன். ச்சே! சான்ஸே இல்ல. அழகா இருக்கு. வண்டர்ஃபுல்லான ஒரு ஒரு கிரியேஷன்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஆசை சாங்கோட லிரிக்ஸ் வைரமுத்து சார் அப்படியே சூப்பரா எழுதிட்டாரு. அத ஏ.ஆர். ரஹ்மானோட அந்த ஒரு சிம்பிள் மெலடி. இட்ஸ் எ வெரி சிம்பிள் மெலடி. அந்த அ மியூசிக்க எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த படத்த நீங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு சாங்க லைட்டா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தனியா உட்கார்ந்து கேளுங்க. அடிச்சு சொல்றேன். உங்க கஷ்டம்லாம் பறந்து போயிரும். அந்த அளவுக்கு அழகான ஒரு சாங். அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ முத்து முத்தா இருக்கு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடித்து வைத்த ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. அந்த ஒரு இமேஜினேஷன்ற அந்த ஒரு வார்த்தைய கம்ப்ளீட்டா அ பிரிச்சு வச்சுட்டாங்க. அந்த மாரி ஒரு அழகான ஒரு காவியம். இந்த சாங்ல எனக்கு புடிச்ச ஒரு இது என்னன்னா, இதுல ஏ.ஆர். ரஹ்மானோட ஹம்மிங் வச்சிருப்பாங்க. ஏலேலோ ஏலேலேலோ அந்த ஒரு ஹம்மிங் இருக்கு. ஐயோ! சத்தியமா சொல்றேன். அந்த ஹம்மிங்லாம் வந்து எப்படி சொல்றது? ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஹம்மிங். அவரோட சாங்ஸ்ல எல்லாமே அவரோட ஹம்மிங் வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் சாங்ல இந்த மாரி ஒரு ஹம்மிங் வச்சு எல்லாரையும் அப்படியே மயக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அ காதல் ரோஜாவ எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். எஸ்பிபி சாரோட வாய்ஸ்ல இந்த சாங் எப்படி இருக்கு? ஐயோ! எஸ்பிபி சார் அந்த லெஜெண்ட். அவர பத்தி யோசிக்காத ஒரு நாள் கூட இல்ல. எனக்கு அவர பத்தி யோசிக்கும்போதெல்லாம் இந்த சாங் மனசுல வரும் கண்டிப்பா. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே? கண்ணீர் வடியுதடி கண்ணே! கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடிப் பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். நீ எங்கேயோ இருக்க. உன்ன விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன். எனக்குள்ள இருக்கிற காதல் உன்ன தேடுது. பட் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கன்னு நம்புறேன். எனக்கு இவ்ளோ கஷ்டத்துல இருக்கும்போது உன்ன தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்ற அந்த ஒரு அருமையான லைன்ஸ். அதுக்கு அவரு குடுத்த மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி. அதுல அதிலயும் ஒரு இன்டர்லூட் சித்ரா அம்மா வாய்ஸ்ல வச்சிருக்காங்க. சூப்பர். சின்ன சின்ன ஆசையோட சாங்ல மெயின் மேஜிக்கே அந்த இன்ஸ்ட்ருமென்டல் அ
பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸும், அந்த இன்டர்லூடும், மின்மினி மேமோட வாய்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி தான் காதல் ரோஜாவில எஸ்பிபி சாரோட வாய்ஸும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும். அப்பா! சிம்பிள் மியூசிக் ஆக்சுவலி. இந்த அந்த பாட்டு எல்லாமே நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த பாட்டுல எல்லா சாங்ஸ்லயுமே மியூசிக் சிம்பிளா இருக்கும். பட் அத அந்த லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதனாலே அந்த பாட்ட இன்னொரு லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணிடுச்சு. அதே மாரி தான் பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ். இத சொல்லியே ஆவணும். இதுல வந்து சினிமாட்டோகிராஃபியும், மியூசிக்கும் ரொம்ப சேர்ந்து வருது. சினிமாட்டோகிராஃபி சந்தோஷ் சாருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும். பிகாஸ் அ அவ்ளோ அழகான விஷயங்கள போர்ட்ரே பண்ணியிருக்காரு. பிகாஸ் அ அந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே அழகா அத இன்டர்பிரெட் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கு. அத காட்டணும்ல, அதுக்கு ஒரு ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காரு. ஐய! வேற லெவல் ஃப்ரேம்ஸ். நெறைய ஃப்ரேம்ஸ் அப்படிதான். நெறைய ஃப்ரேம்ஸ்ல எமோஷன்ஸ மட்டும் சிம்பிளா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏஆர் ரஹ்மானோடையும், இந்த சினிமாட்டோகிராஃபரோடையும் அந்த அவங்களோட ஒரு கொலாபரேஷன் இதுல இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு சீன். அதுல வந்து இந்த ரோஜாவோட ஹஸ்பண்ட் வந்து காணாம போன பிறகு, அவங்கள தேடி போம்போது, ஒரு டெட் பாடி கண்டுபிடிப்பாங்க. ரோஜா வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்ப அவங்க வரமாட்டேன், இல்ல அது என் புருஷன் இல்லன்னு சொல்ட்டு, கட்டாயமா அச்சுவும், அந்த நாசரோட கேரக்டரும் இழுத்துட்டு போவாங்க ரோஜாவ. காட்டும்போது ஒரு சின்ன ஒரு சைலன்ஸ் வரும். அந்த டைம் ஒரு க்ளோஸ் அப் ஃப்ரேம் வச்சிருப்பாரு. அ இவரு மணிரத்னம் சாரும், சந்தோஷ் சாரும். அந்த க்ளோஸ் அப்ல அந்த ஒரு சின்ன சைலன்ஸுக்கு அப்புறம், ஒரு ஏஆர் ரஹ்மானோட சின்ன 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 ஆசையோட ஒரு ஃப்ளூட் இன்டர்லூட் வரும். அழகான ஒரு விஷயம். அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ, சச் வண்டர்ஃபுல் அ ஐடியாஸ் ஹஸ் பீன் எக்ஸிக்யூட்டட் த்ரூ அவுட் திஸ் மூவி. ஸோ, அந்த மாரி ஒரு ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் ஐ வுட் சே. பிகாஸ் அதுக்கு நெறைய அ அந்த ஒரு கிரியேட்டிவோட இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸோட அந்த ஒரு எப்படி சொல்றது? இப்படிப்பட்ட ஒரு பிரெயின் இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆஃப். தட்ஸ் வை தே ஆர் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா ஐ வுட் சே திஸ். ஆ யாஹ்! ஸோ, அது மாரி தான் புது வெள்ளை மழை. காஷ்மீரோட அழகான அந்த சில காட்சிகள் இருக்கு. காஷ்மீர வந்து எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது டெரரிசம், வாலடைல் சிச்சுவேஷன், ஆ பனிமலை. ஆனா, இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையோட இந்த பனிமலைக்குள்ளேயே இயற்கையோட ரொம்ப விஷயங்கள் இருக்குன்னு அது சூப்பரா காட்டிட்டாங்க. எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு விஷுவல் ட்ரீட்ன்னே நான் சொல்லுவேன். அண்ட் யூ கைஸ் ஹேவ் அ சர்ப்ரைஸ். இதுல இதுல எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதோட புரொடக்ஷன் பத்தி பேசுவோம். நம்ம அத பத்தி பேசுவோம். ஆ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இதுல. அதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானோட தமிழா தமிழா சாங் அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம இன்னைக்கு எப்படி சொல்லுவோம்? தமிழ்நாடு வேற, இந்திய நாடு வேறன்னு நெறைய பேர் பிரிச்சு பேசுவாங்க. இந்த சாங்க நீங்க கேளுங்க. 2 ஒண்ணு தான்னு சொல்லுது. இது அன்னைக்கே சொல்ட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு சாங். இந்த இதுல ஒரு பாட்டாச்சும் நல்லா இல்லன்னு யாராச்சும் சொன்னானா, சத்தியமா சொல்ல அவன்லாம் மனுஷனே இல்லங்க. சத்தியமா நான் சொல்றேன். இதுல ஒரு சாங்காச்சும் நல்லா இல்ல. எனக்கு பிடிக்கலன்னு எவனாச்சும் சொன்னானா, அவன்லாம் மனுஷனே இல்ல. ஏன்னா, ஒவ்வொரு சாங்கும் செதுக்கியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங். எடிட்டிங் பிளேட் அ மேஜர் ரோல் இன் திஸ். சுரேஷ் யுஆர்எஸ் அவரோட ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னே நான் சொல்லுவேன். ஃபைட்டிங் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இந்த ஃபைட் கோரியோகிராஃபி எல்லாம் சூப்பரா பண்ட்டாங்க. ஒவ்வொரு சீனும் அவ்ளோ அழகா இருந்துச்சு. பிகாஸ் அதுல ஒரு இம்பார்ட்டன்டான சீன் ரிஷி வந்து இந்த நேஷனல் ஃபிளாக் எரிக்க போகும்போது ரிஷி மேலேருந்து குதிச்சு வந்து அந்த ஃபிளாக சுத்துவாரு அந்த நெருப்புல. அதெல்லாம் சூப்பரா கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அதே மாரி தான் அ ஃபைட் சீன்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம், அ நெறைய சீன்ஸ் ரொம்ப ரிஸ்கியா இருந்துச்சு. இதுல பார்க்க சிம்பிளா தெரிஞ்சது. பட் அது மணிரத்னத்தோட அந்த ஒரு டேலண்ட் அண்ட் சந்தோஷ் சிவனோட அந்த ஒரு மேஜிக். அவங்க 2 பேரும் அத சிம்பிளா மாத்திட்டாங்க. மலையிலேருந்து கீழ உருண்டுட்டே வர ஒரு ஷாட் இருக்கு. அதெல்லாம் எக்ஸலென்ட். அதெல்லாம் எக்ஸலென்ட் ஷாட்ஸ். ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸ். மொத்தத்துல இது ஒரு காவியம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்ட். ஸோ புரொடக்ஷன்ல நான் என்ன சர்ப்ரைஸ்னா, இந்த படம் காஷ்மீர்ல 10% தான் ஷூட் பண்ணாங்க. படம் காஷ்மீர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல நடக்குது. பட்
அ படம் ஷூட் பண்ணது 10% பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஷாட்ஸ் வந்து ஷிம்லாலயும், ஊட்டிலயும் தான் எடுத்தாங்க. அது என்ன ரீசன்னா, உண்மையாவே அந்த டைம் வந்து காஷ்மீர்ல வாலடைல் சிச்சுவேஷன் இருந்துச்சு. பிகாஸ் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ்‌க்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுனால, அவங்க அலோவ் பண்ணல ஷூட்டிங்லாம். இந்தியன் ஆர்மி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்க. அந்த படத்துல காட்டுன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒண்ணு தான். அண்ட் இந்த படத்துல பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்ஸ் நெறைய இருக்கு. சொல்லியே ஆவணும். பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்ஸ் இன் த சென்ஸ், அம் அதுல ஒரு டயலாக் இருக்கும். இதுவே ஒரு மந்திரியோட பொண்ணுன்னா, நீங்க இதுக்கு முன்னாடியே காப்பாத்திருப்பீங்கள்ல. நான் ஒரு சாதாரண பெண்ணான எனக்கு இந்த ஊர்ல என்ன இது இருக்கு? அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கறது இருக்கு. அது இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும். ஒரு சாதாரண மனுஷனோட ஃபீலிங்ஸுக்கு எந்த ஒரு வேல்யூ இல்லன்னா, அதிகாரத்துல இருக்கவங்களோட பசங்களுக்கு மட்டும் அது ஏன் அந்த ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன். வை திஸ் இஸ் பிரிவிலேஜ்ட்? எல்லாருமே ஈக்குவல்ன்றீங்க. பின்ன எதுக்கு தே ஆர் நான் அஸ் லைக் பிரிவிலேஜ் கிட்ஸ். வை தே ஆர் ஹேவிங் பிரிவிலேஜ் ஜஸ்ட் டூ பி பார்ன் டூ அ பொலிட்டீஷியன் ஆர் அ ரூலர். அது அந்த ஒரு கான்செப்ட்ட தான் ரொம்ப சூப்பரா கிரிட்டிசைஸ் பண்றாரு. அத வண்டர்ஃபுல்லான விஷயம். ஒரு பொலிட்டிக்கல் அ வொலடைல் நேச்சர நல்லா இன்டர்பிரெட் பண்ணியிருக்காரு. டெர்ரிசத்தோட பின்னாடி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் ஐடியாலஜி. இட்ஸ் ஆல்சோ அபௌட் பொலிட்டிக்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு டர்ட்டி பொலிட்டிக்ஸ் இருக்குன்னு சூப்பரா காட்டிட்டாரு. வண்டர்ஃபுல்லான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஸோ, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஷூட் பண்ற டைம்ல. பிகாஸ் ஷிம்லாலலாம் வந்து இந்த நெறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ஹில்லி ஏரியாஸ்ல எடுத்தாங்க. ஸோ, அந்த டைம் இப்ப இருக்கிற மாரிலாம் கிளைமேட் கிடையாது. ரொம்ப ரஃப்பான கிளைமேட். லைக் ரொம்ப கோல்டா இருக்கும். அந்த மாரி டைம்ல வித்தவுட் எனி ஹெல்ப் ஆஃப் எனி டெக்னாலஜிஸ் இவங்க அந்த மலையில ஏறி ஷூட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்பலாம் வந்து கிரேனு அது இது அ ம எ எப்படி சொல்றது? இந்த ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. அந்த டைம்ல இதெல்லாம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். யாஹ்! ஸோ, இந்த படத்தோட டோட்டல் அந்த ஒரு கோர நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் சப்ஜெக்ட்ன்றத தாண்டி, மனுஷனோட எமோஷன்ஸ போர்ட்ரே பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ரோஜான்ற மூவி எனக்கு அதனால தான் அவ்ளோ கனெக்ட் ஆவுது. பிகாஸ் அ நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஃபீல் குட்ட விரும்புற ஒரு ஆள். எப்பவுமே அமைதியா இருக்கணும், தனிமையில இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு ஆள். அந்த மாரி நான் வந்து இந்த படத்த எப்பலாம் பார்க்குறேனோ, அப்பலாம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் தெரியுது எனக்கு. என் மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷம் வருது. பிகாஸ் அந்த எமோஷன்ஸ் அவ்ளோ காட்டியிருக்காங்க. இந்த எமோஷன்ஸ்லாம் நம்மளுக்கும் இருக்கே. அத அப்படியே காட்டுறாங்களேன்னு சொல்ட்டு, அது அவ்ளோ அழகா இருக்கு. ரோஜாவோடையும், ரிஷியோட அந்த எமோஷன்ஸ் வந்து அவ்ளோ கனெக்ட் ஆவுது நெறைய பேருக்கு. எஸ்பெஷலி ரோஜாவோட கேரக்டர் மாரி வாழணும்னு எல்லாருக்கும் ஆச. அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல இருந்த ரோஜாவோட கேரக்டர் இருக்கே, அது மாரி வாழணும்னு தான் எல்லாருக்கும் ஆச. வானவில்லை கொஞ்சம் உடுத்திக்கொள்ள ஆசை. பனி பனித்துளிக்குள் நானும் படுத்துக்கொள்ள ஆசை. சித்திரைக்கு மேலே சேலை கட்ட ஆசை. இதெல்லாம் வந்து நம் சின்ன வயசுல நம்ம யோசிப்போம். இந்த நிலாவ கையில பிடிச்சு வச்சுக்கலாமா? அந்த மாரிலாம் யோசிக்கிற மாரி ஒரு ரொம்ப சைல்டிஷ்ஷான ஒரு இது. அத அழகா மதுபாலா மேம் போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அரவிந்த் சாமி சார் அண்ட் மதுபாலா மேம் அந்த 2 கேரக்டர்ஸ்க்குமே உயிர் குடுத்துட்டாங்க. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்லான ஒரு கிரியேஷன் நான் சொல்லுவேன். யாஹ்! ஸோ இதுதான் ரோஜா. ரோஜான்ற ஒரு காவியத்த யாராலயும் ஒரு 1/2 மணி நேரத்துலலாம் ஆ பிரிச்சு டைசெக்ட் பண்ண முடியாது. பட் எஸ். வி வி ஜஸ்ட் கிவன் அ ட்ரை. இது ஒரு ரிவ்யூ எல்லாம் கிடையாது. இது அந்த படத்தோட அந்த ஒரு ஃபீல வெளிய கொண்டு வரதுக்கான ஒரு எபிசோட். எனக்கு அத பத்தி பேசினாலே எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஆசை சாங்க நீங்க ஒரு தடவ தனியா உட்காந்து கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் போயிரும். காதல் ஏக்கத்துல இருக்கவங்க காதல் ரோஜாவை கேளுங்க. இதெல்லாம் மெடிசின்ஸ். இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஸ்க்ரீன் பிளே மெட்டீரியல்னே சொல்லுவேன். ரிசோர்ஸ் இதெல்லாம். ஃபில்ம் மேக்கிங் பண்ணணும்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு இந்த ஸ்க்ரீன் பிளே கிடைக்கும்னா வாங்கி படிங்க சார். அவ்ளோ அழகா இருக்கு. இந்த புக்லயே இருக்கு. இவங்களோட கான்வர்சேஷனே படிங்க. இந்த படத்த பத்தி உங்களுக்கு புரிஞ்சிரும். அ ரிஷியோட கேரக்டர் அந்த 2 கேரக்டர்ஸயும் அந்த கான்ட்ராஸ்ட்னான கேரக்டர்ஸ கம்பைன் பண்ணி ஒரு லைஃப்க்குள்ள கொண்டு வந்து, அத வச்சு ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணியிருக்காரு. சத்தியமா சொல்றேன். அவரு தான் ஃபில்ம் மேக்கிங்கான காடுன்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து குவின்டன் டாரன்டினோ, அ அகிரா குரோசாவா பத்தியெல்லாம் பேசுவோம். சத்தியமா சொல்றேன்.
இவர பத்தி பேசுங்க. இந்தியன் சினிமான்னு எடுத்தா இவர தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். குவின்டன் டாரன்டினோ பத்தி சொல்றோம். அ வ ஜேம்ஸ் கேமரூன பத்தி சொல்லணும்னா, இவர பத்தியெல்லாம் சொல்லலாம். ஏன்னா, இவரெல்லாம் குவின்டன் டாரன்டினோக்கு மேலேயே பண் பண்ணவர்ன்னு நான் நம்புறேன் அத. நம்ம எப்பவுமே ஹாலிவுட் படத்த ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு சொல்றோம். ஓகே. நம்மளும் அந்த பெஞ்ச் மார்க்க வளரணும்னு சொல்லி தான். பட் இவரு செட் பண்ண பெஞ்ச் மார்க்க ஹாலிவுட்டாலே பிரேக் பண்ண முடியாது. ஸோ, யாஹ் தட்ஸ் வாட் ரோஜா இஸ் அபௌட். ஸோ, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கான்டென்ட் புடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ, இவரோட அடுத்தடுத்த மூவிஸ் தான் பேஸ்ட் ஆன் மை ரேங்கிங்ஸ் தான் அத பத்தி தான் பேசப் போறேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம அத பத்தி பேசுவோம். ஸோ, இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஜர்னி. இந்த ஃபர்ஸ்ட் சீசன் எனக்கு புடிச்ச ஒரு விஷயம். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ஒரு கான்டென்ட். நம்ம இவரோட மூவிஸ பத்தி பேசும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான அந்த ஒரு எமோஷன் தான் வரும். ஆப்வியஸ்லி. ஸோ, எஸ். ஸோ, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். I hope you all liked all the contents, like whatever we discussed about the movie called Roja. ஸோ, இந்த படத்த நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்ஸ் மோர் போய் பாருங்க. யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். நார்மலா ரோஜா பார்க்கறதுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். So, yes, if you like the content, please like, share, and subscribe. Please click the bell icon for the notifications and stay tuned for more episodes. Until then, signing off, Ungal AK.